மொஸ்வில் என்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம். கண்டி மாவட்டத்திலே மொஸ்வில் என்ற இந்த பகுதியிலே முக்கியமாக ஒரு சோகமான நிகழ்வு உங்களுக்கு தெரியும். அதாவது அங்கே இப்பொழுது அந்த காட்சிப்படுத்தக்கூடிய அந்த கட்பாறை சரிவு, மண்மேடு சரிவு காரணமாக 3 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் அந்த உயிர்கள் மீட்கப்படவில்லை. இவ்வாறான ஒரு கட்டத்திலே அவர்களுடைய குடும்பங்கள் இங்கே கதறிக்கொண்டிருக்கிறார்கள், பதறிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அந்த குடும்ப உறவுகளை இன்னும் மண்ணுக்குள் புதைந்த உறவுகளை இன்னும் காண முடியவில்லையே, அவர்களை இன்னும் தேட முடியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க அதுல எங்களோட ஒரு சகோதரி இருக்கிறாங்க. உங்களோட பேரை சொல்லுங்க. விக்னேஸ்வரி. அப்படியா? நீங்க இந்த ஊரா? சரி, இப்ப நீங்க வந்து ஒரு சோகமான ஒரு விஷயத்த என்னோட ஷேர் பண்ணீங்க. நான் வந்த உடனே என்ன அது என்ன நிகழ்வு? என்ன அது? என்னோட தம்பி வந்து காணாம போயிட்டு 27ஆம் தேதி காணாம போனாரு. காணாம போயிட்டு எந்த ஒரு பதிலுமே இல்ல. அதாவது இந்த அனர்த்தத்தினூடாக அப்ப உங்களுக்கு இந்த அனர்த்தத்தில் அவர் மாட்டிக்கொண்டார், சிக்கிக்கொண்டார் என்பது உறுதினா நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போறப்பல 2 மணி டைம்குள்ள நடந்துட்டு அந்த ரோட்டு வழியா தான் போயிருக்காரு. போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு இன்னைய வச்சு தெரியல. நாங்க போலீஸால என்ட்ரி போட்டு எல்லாம் செஞ்சுட்டோம். இன்னைய வச்சு அவருக்குன்னு ஒரு 6 மாசம் பாபா இருக்கு. எந்த தகவலுமே இல்ல. காலையில தேடி எந்த உரிமையே இல்ல. இப்ப உங்களுடைய தம்பி மட்டுமா அந்த இடத்துல காணாம போயிருக்காரு? தம்பி ஒண்ணு, சிவதாக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருமே இன்னும் மீட்கப்படவில்லை. முக்கியமாக இந்த விடயத்துல வந்து அரசாங்க ரீதியாக ஒத்துழைப்புகள் கிடைத்ததா? எங்களுக்கு எந்த இதுமே கிடைக்கல. அதாவது ராணுவத்தினர் யாராவது வந்து அவங்களை மீட்கிறதுக்கு முயற்சிகள் ஒன்றும் நடக்கல. ஆம், ஒரு கவலையான நிலைமை. இந்த சந்தர்ப்பத்திலே தான் இழந்த தம்பிக்கு ஒரு மரண சான்றிதழை கூட உறுதிப்படுத்தி கொடுக்க முடியவில்லையே என்ற கவலையில் அவர் இங்கே பேசுகின்றார். அதாவது அவங்க பிள்ளைக்காவல் எடுக்க போயிருந்தாரா? அப்புறம் என்ன நடந்துச்சு? மகனை இழந்த கவலை. மகன் எப்படி நல்ல உங்களோட இறக்கமா? கொடுத்துட்டு போனார். திருப்பி இன்ன வரையும் பிள்ளை காங்க ரவலும் தூக்கல எந்திரிச்சு உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கேன். இன்னும் பிள்ளைய புள்ள உங்களுக்கு கிடைக்கல. வந்து உங்களோட வாழ்க்கை ஒரு பெரிய நெருக்கடி. நாங்க அப்படிதான் வாழ்றது உள்ளுக்கு. எங்களுக்கு இந்த எல்லாம் இல்லாதனால போக புள்ள குட்டி ஒருத்தருக்கு 5-6 பிள்ளைகள் இருக்கு. அந்த மாதிரி இந்த வாகனம் இல்லாதனால தான் நாங்க சாப்பாட்டு வசதியா எதுவுமே நாட்டுல போயிட்டு வேலை செஞ்சு வாங்குறோம்னா இப்ப நாட்டுக்காரன் பயப்படுறாங்க வேலை கொடுக்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு இந்த இதெல்லாம் வெடிச்சுதான் இருக்கு. அப்ப நாங்க எப்படி இந்த உங்க படுற பாடம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் நேற்று முந்தான விசாரிச்ச முடியும். சாப்பிடுறதுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொஞ்சம் தூங்குறேன்னு சொன்னா தூங்க கூட நாங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த திருப்பி போயிருமோ, இந்த 2-3 மழை இருக்குன்னு சொல்றாங்க, இந்த காத்து வருதுங்கிறாங்க. என்ன செய்ய போறோம்? இதுவரைக்குமே அவர் கிடைக்கல. இந்த விடயத்தில் நீங்கள் போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்திருக்கிறீங்க, கிராம சேவகருக்கு அறிவித்தீங்களா? அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் முக்கியமாக ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். அரசு அதிகாரிகள் இந்த விடயத்திலே இந்த மக்களுடைய கவலைகளில் பங்கு கொண்டு அவர்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் தீவிரமாக அவர்கள் இயங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார், ஒரு கட்டளையிட்டிருக்கிறார். ஆனாலும் கூட இந்த அரசு அதிகாரிகள் இது விடயத்திலே பொதுப்போக்காக இருந்து இது போன்ற மக்கள், மலையக மக்கள் என்றால் அடிமைகளா, மலையக மக்கள் என்றால் செல்லா காசுகளா, இவர்களுடைய உயிர்களுக்கு மதிப்பில்லையா, இந்த பெயர்களை மறந்துவிட வேண்டுமா? இல்லை. அது மட்டுமல்லாமல் கொத்மலை FM, கங்குரட் FM நாங்கள் களத்தில் இருந்து முக்கியமாக அனர்த்த கால பகுதிகளிலே பல விடயங்களை நாங்கள் நேரடியாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த விடயத்தில் அரசாங்கம் துரிதமாக அக்கறை எடுத்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் முக்கியமாக மொஸ்வில் பிரதேசத்தில் உள்ள கிராம சேவகர் மற்றும் இந்த பகுதிக்கு பொறுப்பான குருந்துவத்தை போலீஸ் பிரிவு போலீஸ் அதிகாரி, அது மட்டுமல்லாமல்
அரசு அதிகாரிகள் இது விடயத்திலே கவனம் எடுத்து இது பாதிக்கப்பட்ட இவர்களுக்கு ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் இது விடயத்திலே அரசு அதிகாரிகள் முனைப்போடு செயற்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இருந்தாலும் அந்த போக்கில் அவர்கள் செயற்படுவது உண்மையிலே மலையக மக்களுடைய நிலைமைகள் இன்னும் கேள்விக்குறியா என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த அனர்த்தம் நிறைய படிப்பினைகளை மலையக மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. செய்தி மலையகத்தில் இந்த செய்தியை எல்லோருக்கும் ஷேர் செய்து இந்த மக்களுக்கு, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்றேன்.